பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமாக நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டுக் கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் அஷ்டம சனியால் அல்லல் பட்டிருந்தீங்க. துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு அப்படித்தானே வாழ்ந்துட்டு வந்தீங்க. எல்லாமே போயிடும். எதுவுமே நிரந்தரம் இல்லை அல்லவா? வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாமே வரும் போகும். இரவும் பகல் மாதிரி தான் எல்லாமே வந்து போகும். இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கை உன்னதமாக இருக்க போயிடும். உயர்ந்த நிலைக்கு வரப்போகும். கடகராசிக்காரனுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம்தான் இந்த பராபவ வருட காலம். கண்டிப்பா எழுதி வச்சுங்க. உங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்கோ அதை நீங்க வெளிப்படுத்தலாம். எனக்கு இந்த திறமை இருக்கு, அந்த திறமை இருக்கு, என்னால பண்ண முடியலையே, வெளியே கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள காலகட்டம் ஒருத்தருடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு ஏதுவான காலமா தான் இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப், டிவி எல்லாமே இருக்கு. உடனுக்குடன் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுது. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடத்துடைய உங்களுடைய திறமை பலன் கண்டிப்பா வெளிப்படும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். ஏனென்று சொன்னால் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு உச்சமாகி அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் வருகிறார். அப்ப என்னென்ன நடக்கும்? முதல் 3 மாத காலங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடிக்கடி ஆலய நோக்கி செல்வீர்கள். சில பேர் வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றிக்கலாம். கண்டிப்பாக பாத யாத்திரை, உங்களுக்கு பிடித்தமான குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தால் மிக மிக சிறப்பு. அடுத்து வரும் 3-4 மாதங்கள் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும். நினைச்சிருக்கெல்லாம் நடந்துடும். தடைகள் விலகிடும். திருமண முயற்சி கைகூடும். நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை விலகி போனவர்களாம் விரும்பி வருவாங்க. எல்லாமே நடக்கும். இந்த வருட முடிவிலே பார்க்கும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் நிலைத்து நிற்கும். அது மூலம் நீங்க அண்டர்லைன் பண்ணி இது வரைக்கும் சேமிப்பு இருந்திருக்காது. செலவாயினே இருந்திருக்கும். வரும் போகும், வரும் போகும், அப்படிதான் இருக்கும். இனிமேல் பணம் தங்கும். பணம் தங்குனா லட்சுமி தங்குறான்னு அவ்வளவுதான். அப்ப நீங்க என்னென்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். பணத்தை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். பயனுள்ள வைக்கதான் அதை செலவு பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை இறக்கக்கூடாது. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. பெண் தொழிற்சிலை கவனமா இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் பயணங்கள் போகும்போதும் மிக மிக கவனமா இருக்க வேண்டும். விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போது கவனம் வேண்டும். நிதானமான போக்கு அவசியம் தேவைப்படுகிறது. பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். ஜீவசமய தரிசனம் நல்ல பலனை குளிக்கும். அம்மன் வழிபாடு ரொம்ப ஆற்றலை பெருக்கும். பௌர்ணமி வழிபாடு ரொம்ப பக்கபலமா இருந்து உங்களை காப்பாற்றும். எல்லாமே சொல்லிட்டே வரலாம். நீங்க செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது திருநங்கைகளுக்கு கண்டிப்பா செய்யணும். கடகராசிக்காரர்கள் திருநங்கைகளுக்கு முதலில் தான தர்மம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம். இருக்க இடம் கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். உங்களால் முடியல கூட மற்றவங்களுக்கு உதவி நாடி செய்யலாம். சாப்பாடு கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை அறிந்து செய்யலாம். அது இல்லாமல் கணவனை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் கண்டிப்பா செய்யறது கடகராசிக்காரங்களுக்கு
நல்ல பலனை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணாலே போதும், எல்லாமே தேடி வந்துடும். அவங்களுக்கு தகுந்த பரிகாரமா இருக்கும், தகுந்த உதவியை நீங்க செய்யணும். அது இல்லாமல் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இப்படி பலவாறாக நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானால் கண்டிப்பா நல்ல நடக்கும். எல்லா தடைப்பட்ட பிள்ளைகளும் போயிடும். இதுவரை ஏற்றமில்லாத விஷயங்கள், நல்ல இடம் இல்லையே, எனக்கு தொழில் பண்றேன், வியாபாரம் பண்றேன், நல்ல இடமா அமையலையே, இப்படிதான் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பொருத்தமான இடமா அமையும். எல்லாமே நேரங்கள் வரும்போது தான் நடக்கும். கெட்ட நேரம் இருக்கும்போது நடக்காது. தடைகள், பிரச்சனைகள் ஏதோ போயிட்டு இருக்கும் வாழ்க்கை, அவ்வளவுதான். அது ஒன்றும் இருக்காது, ஏதோ போயிட்டு இருக்கும். ஆனால் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல பலன் தான் கிடைக்கும். இதுதான் ஆன்றோர் சான்றோர் வாக்கு. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ வருட பலன் நிச்சயமாக சேரும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நீங்க அரசியல், சினிமா, சமூகம் எதுல இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க தான் மக்கள் மனிதர் இடம் பிடிப்பீர்கள். ஆனால் கடகராசிக்காரர்கள் நம்பிக்கை துரோகம் நிறைய பெற்றிருப்பாங்க. இது உண்மையான விஷயம். ஏனென்றால் அவங்க இறக்க சுபாவம் உள்ளவங்க, நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால் இனிமேல் யார் யாரும் எப்படி பகிர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் சொல்லும் போது அதை கேட்டு நடந்துட வேண்டும். பெருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். தனக்கென்ற ஒரு தெய்வத்தை பிடித்து கொண்டு உபாசனை செய்து அதன்படி நடந்து வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களை ஜெயிக்கப் போவது யாருமே இல்லை, நீங்கள் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று சொல்லி இந்த பராபவ வருடம் உங்களுக்கு பத்தும் செய்யும். பணம் பத்தும் செய்யும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பராபவ வருடம் கடகராசிக்காரர்களுக்கு பத்தும் செய்யும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். கடகராசி பாத்தீங்கன்னா குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம். டாப் கீர்ல போட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை கஷ்டம், 7-8 வருஷமா படாத பாடு கஷ்டம் பட்டது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கம். செவ்வாய் புதன் சனி சேர்க்கையில இருந்தாலும் இந்த செவ்வாயெல்லாம் 1 மாசம் 1.5 மாசத்துல அப்படியே வெளியே வந்துருவாருங்க. அப்ப நான் ஒரு 2 மாசம் தாக்கு பிடிங்க கடகம். இருந்தாலும் சனி நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு, நல்ல பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்காரு, பணவரவை கொடுக்கறாரு, அந்தஸ்தை கொடுக்கறாரு, பதவி உயர்வை கொடுக்கறாரு. கேது டிசம்பர்ல வருவார். அப்ப கொஞ்சம் ஜர்க்காகும். கடன் சார்ந்து சுமைகளை பின்காலத்திலங்கிற மாதிரி இந்த வருஷத்துல 6 மாசத்துக்கு மேல, இந்த தமிழ் புத்தாண்டுல, இந்த தமிழ் வருடத்துல 6 மாசத்துக்கு மேல கடனை மட்டும் சுமையாக்க கூடாது. நிறைய பணம் வருதுன்னு சொல்லிட்டு செலவுகளை இழுத்து விட்டுக்காது, அது தப்பு. அதை மட்டும் பண்ண வேண்டாம். மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. பின்தங்கி இருந்தவங்க கூட கொஞ்சம் நல்ல ஆர்வத்தோட உற்சாகமா காலையில நேரமா எந்திரிச்சு படிக்கக்கூடிய புத்திமதி எல்லாம் குரு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. மந்த நிலையில இருந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. ஜூன் ஜூலைல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுடைய குழந்தைங்க இவங்களுக்கு நல்லா எப்பயுமே கடகத்துக்கு குழந்தை உண்டுங்க. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும். கடகத்துக்கு குழந்தை, ஏன்னா குரு அங்க உச்சம் பெறாருங்க. புனர்பூஷ நட்சத்திரமும் அங்க இருக்கிறார். அதனால கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மேக்சிமம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆனா கடகத்துக்கு குருவே தன்னோட இடத்துல சுயச்சாரமா உட்காரும் பொழுது அவங்களுக்கு ஒரு உயர்வான விஷயம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுனால அந்த ஒற்றுமையே கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன். அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை கொடுத்துட்டாவே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. இப்ப பிரிஞ்சிருப்பாங்க, திடீர்னு நான் இதாயிட்டேன், கன்சீவ் ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகும், பேரண்ட்ஸே பெரியவங்க எல்லாம் விட்டு கொடுத்து சரி ஜாயின் பண்ணிடலாம், நமக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு ஒரு குடும்பமா இருக்கட்டும் ஒரு எண்ணங்கள் வந்துரும். அதனால ஏன்னா இந்த அன்பு பாசத்துல எதா இருந்தாலும் அரவணைச்சு கொண்டு போயிருவாங்க. இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெளியூரோ அல்லது தனி குடித்தனமா வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு ஏற்படுத்தும். கடன் சுமை படிப்படியா குறையுங்க. பணவரவு நிறையவே இருக்கு. குபேரத்தன்மைன்னு சொல்லிட்டேன். குரு உச்சம் பெற்று வரும் பொழுது சின்ன சின்ன அவமானங்களை கொடுக்கும். ஆனா ஜென்ம குருவா வராரு பார்த்தீங்களா. அதனால அம்மா அப்பாவை விட்டு போயிட்டு கூட நம்ம வெளிநாட்டுல நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பணத்தை பொறுத்தவரை புலக்காட்டம் அப்படிங்கிறது இனிமேல் கடகத்துக்கு சூப்பருங்க.
பரிகாரம் எல்லா ராசிக்குமே உண்டுமா, கடகத்துக்கும் உண்டு. நீர்நிலையில இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போனாவே போதும். ஏன்னா ஒரு தெருவுல ஒரு விநாயகர் அரச மரமோ ஆலமரத்துக்கு அடியிலேயே இருக்கும். அரச மரம்னு ஞாபகம் வந்துச்சு. அரச மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு அரச மரத்துக்கு வந்து இந்த அவிழ் நாட்டு சக்கரை போட்டு வழிபாடு எடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை எடுங்க, இல்லாட்டி வியாழக்கிழமை. இது மாதிரி நம்ம சின்ன சின்ன தடைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா முழுமுதல் கடவுள் விநாயகருக்கு தான் உண்டு. 80% தரலாம். கடகம் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏன்னா இப்ப இந்த 2 கட்சியில இருக்கிறவங்களா கூட கடகராசி தாங்க. நீயா நானானு அவங்களுக்கு தானே மக்கள் அலைமோதுறாங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கனால வாக்கு பிரச்சனை, வாயில ஏதாவது சொல்லி அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. மத்தபடி வந்து மக்கள் ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடியது கடகம் நல்லாவே இருக்கு. உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும். கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க. பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன். எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல வருகின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. எப்படி சொல்றீங்க? நீங்க காத்து வாக்குல ஒரு காதல் மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க மனசுல நினைக்கிறது தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம சனி பயிற்சி வீடியோல சொல்லியிருப்போம், மகர ராசிக்கு தான் 7.5 சொன்னாங்க, 7.5 வருஷமா. ஆனா அதிகமா கடகராசிக்காரங்களுக்கு 7.5 வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 7.5 வருஷமா உங்களோட லைஃப்ல நீங்க என்ன சொல்லணும்னா, எவ்வளவு தூரம் வாழ்க்கையில போராடக்கூடாதோ, எவ்வளவு தூரம் மனிதனால வாழ முடியாத அளவுக்கு கஷ்டம் வருமோ அவ்வளவு விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திச்சுதான் இப்ப என்ன பண்ண, எப்படி சமாளிக்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வர வேண்டிய தன்மை இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு 50 கிலோ வெயிட் தூக்க முடியும், இல்ல ஒரு 70 கிலோ உங்களால தூக்க முடியும் அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். உங்க தலைமையில வந்து ஒரு 300 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? உங்க மேல இல்ல, என் மேல வச்சாலும் என்ன முடியாது.
ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களை எவ்வளவு தூரம் பாரத்தை வைக்கணுமோ பாரத்தை வச்சு உங்களை பாடா படுத்திட்டாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்ன விஷயம்னா, ஒரு 7.5 வருஷம், 7.5 நடந்துச்சோ நடக்கலையோ, ஆனா 7.5 வருஷம் உங்க கூட உள்ள ஒவ்வொருத்தவங்களுடைய சுயநலத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. யார் யார் எப்படி, யார் யார் அப்படி, யார் யார் இப்படி அப்படிங்கிறத நீங்க பர்ஃபெக்டா புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 7.5 வருஷம் ஒரு சக்கையா புழிஞ்சு எடுத்து சாரை குடிச்சிட்டு ஏப்பம் விட்டுட்டு சக்கையை தூக்கி கீழே போற மாதிரி உங்களை தூக்கி கீழே போட்டேன். இப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் எல்லாமே இருந்தது உண்மை என்றால், நான் சொன்ன விஷயம் அடுத்து நடக்க போறது உண்மை. சொன்னல அந்த விஷயங்கள் அப்படியே நடக்குங்கிறது. ஓகேவா? ஏன்னா பொதுவாகவே நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள பலன் தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லா பக்குவப்படுத்திட்டாரு. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பூச நட்சத்திரக்காரங்களை கண்டிப்பா சொல்லணும். அவங்களும் மிகப்பெரிய மகான் சொல்லலாம். உண்மையிலேயே மிகப்பெரிய மகான். ஏன்னா எப்படி உங்களால சமாளிக்க முடிச்சுங்க? உங்கள்கிட்ட உங்க கூட இருக்கவங்களே கேட்டிருப்பாங்க, எப்படி இப்படி சமாளிச்சீங்க, எப்படி உங்களால முடியுது? அதான் சொன்னா, இந்த கஷ்டத்திலும் நம்ம பாஷா படத்துல நம்ம ரஜினி சாரை வந்து ஆனந்தராஜ் சார் வந்து நல்லா கம்பியில கட்டி வச்சு அடி அடி அடின்னு அடிச்சுட்டு அப்படியே அந்த கட்டை பீற அளவுக்கு அடிச்சு அவங்க ரத்தம் கொட்டி இருக்கும். அந்த நிலைமையிலையும் சூப்பர் ஸ்டார் அப்படியே சிரிப்பாரு பார்த்தீங்களா, ஒரு புன்னகையில, ஹேய் போடா இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு 2025 செப்டம்பர், மேக்சிமம் அக்டோபர் கூட எடுத்துக்கல, அக்டோபர் மாதத்துல இருந்து தற்போது பிப்ரவரி மாதம் வரையும் நீங்க பட்ட பாடு பெரும்பாடு. ஆனா அவ்வளவு போராட்டத்திலே நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? ஸோ நின்று காட்டுறீங்க பாத்தீங்களா? அவ்வளவு துரோகத்திலும் அவ்வளவு ஒரு துன்பத்திலும் நீங்க நின்னீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு நிகர் நீங்க தான். ஸோ உண்மையில நான் பாராட்டுவேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட பூச நட்சத்திரத்துல இருந்து கார்ஸ் வந்துச்சு. சார் நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு சார் அப்படின்னாங்க. ஸோ நான் இது வந்து செப்டம்பர் மாசத்துல இருந்து சொல்லியிருக்கேன். செப்டம்பர் மாசத்துல இருந்து கவனமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ கவனமா இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தவங்க, அவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சது உங்களுக்கு பிரச்சனை. அந்த அளவுக்கு லைஃப்ல போராட்டம் இருந்துச்சு. ஸோ விடுங்க, பாஸ்ட் நடந்ததெல்லாம் போகட்டும், நடப்பது நல்லதா இருக்கட்டும் சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை சந்திக்க போறீங்க, என்னென்ன விஷயங்களை உணர்வுபூர்வமா நீங்க வாழ போறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். உயிர் மட்டும்தான் மிச்சம், என்னுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு கமாண்ட்ஸ் கொடுக்கறதுல என்னைய பொறுத்தவரை அதிகமா கமாண்ட்ஸ் கொடுத்தது நம்மளுடைய கடகராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட வெறும் உயிரை மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையை அதிகமாக வைத்து வாழக்கூடிய உங்களுக்கு இனிமேதான் லைஃப் ஸ்டைல் வேற லெவல். உங்களை குரு பகவான் ஆணி மாதத்துக்கு மேல வந்து உங்க ராசியில உட்கார்றாரு. ஜென்ம குருவா வராரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கெல்லாம் அவர் ஜென்ம குரு, உங்களுக்கு மட்டும் பிடிச்ச குருன்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசியில தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். ஓகேவா? ஸோ கடகராசியில குரு பகவான் உள்ள வந்து ஆணி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய முன்னேற்றம் அடைய போறீங்க. என்னென்ன முன்னேற்றம்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளா பல வருட காலமாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய இஷ்டப்பட்ட விஷயம் உறுதியாக நடக்க போகுது. மாமாவை ஆசைப்பட்டேன், என்னுடைய மாமா பொண்ணு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. அங்க இங்க தேடி அலைஞ்சு பொண்ணு பார்த்தேன் மாப்பிள்ளை பார்த்தேன் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுற உங்களுக்கு திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உறுதியா உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியில அமர்ந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்க போறார். தேடி அலையாத மகனே, தேடி அலையாத மகளே, உனக்கான வாழ்க்கை துணை உன் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லி காட்ட போறான்.
ஸோ இது ஒரு அற்புதம். கணவன் மனைவி ஒற்றுமையில ஏற்பட்ட அழுத்தம், போராட்டம், பிரச்சனை, அதாவது பொதுவாகவே கடகராசிக்காரங்க மனசு விட்டு அழுகிறது ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. மனசுக்குள்ள அவ்வளவு அழுவீங்க, ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா வெளியே அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைகளை எவ்வளவு காய்ச்சல் இருந்தாலும் சரி, எவ்வளவு தலைவலி இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் உடல் ரீதியா இருந்தாலும் சரி, தன்னோட குழந்தைகளுக்கு அந்த சோகத்தை காட்டாம எப்படி அன்பை காட்டுறாங்களோ, அந்த குழந்தைகளுக்கு கரெக்டான நேரத்துல சாப்பாடு கொடுக்காங்களோ, அதே மாதிரிதான் நீங்க அவ்வளவு அழுத்தத்திலும் அவ்வளவு கஷ்டத்திலும் சிரித்த முகத்துடன் தான் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில உள்ள நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேதான் சூப்பரா இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று அவங்க வருத்தப்படணும், நீங்க வருத்தமே பட வேண்டாம். என்னைய பொறுத்தவரை கடகராசிக்காரங்க கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. கடகராசிக்காரங்க கூட இருந்தா மனசு அவ்வளவு குளுமையாக இருக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாதவங்களை போய் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? போனவன் போனானடி போக்கத்தவன் நினைச்சு போயிட்டே இருங்க. ஓகேவா? நீங்க ரிலாக்ஸா இருங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமேதான் சிறப்படைய போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய போகுது. உங்களுடைய லைஃப்ல இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி புதிய வீடு வாங்குறது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை விலகக்கூடிய யோகம், அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய கடகராசிக்கு குரு பகவான் ஆணி மாதம் உள்ள வந்ததே சூப்பரா இருக்கும். 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்க சனி பகவானுடைய பார்வையான 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு கரெக்டா எக்ஸாக்டா 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கார். அந்த பார்வைய மூலமாக நிறைய ஒரு விஷயம் என்னன்னா, கடின உழைப்பு உழைச்சும் கையில காசு இல்லைன்னு வருத்தப்படுற உங்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு, அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்க கூட அன்பு காட்டக்கூடிய பாக்கியம், சிறப்பான விஷயங்கள் சூப்பரா இருக்கு. சரி, இவ்வளவு சூப்பரா இருக்கு, ஏதாவது கவனமா இருக்கணுமா? கவனமா இருந்தா என்ன விஷயம்? நம்முடைய நிழல் கிரகங்களான நம்முடைய கேது பகவான் ராசியில் 2ல இருக்கிறது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த விட்டுட்டு போனது, ஓடி போனது, ஒளிஞ்சு போனது, காணாம போனது எல்லாம் குடுகுடுன்னு வந்து உங்களை வந்து உட்காரும். அப்ப ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. அவசரப்பட்டு அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. சரியா? வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா உங்களுடைய டோட்டல் எனர்ஜியும் எப்படி பீஸ் கட்டையை பிடிங்கிட்டு போறாங்களோ அது மாதிரி பிடிங்கிடுவாங்க. இதுல கவனம். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கனால ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம், திரும்பியும் சொல்றேன். கார்த்திகை மாதம் வரையும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க, திரும்பியும் சொல்றேன், கார்த்திகை மாதம் வரையும் உறுதியாக ஏகாந்த கொண்டும் பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், யாருடைய குடும்பத்திலையும் தலையிட வேண்டாம், யாரையும் நம்பி முழுசா ஏமாற வேண்டாம். இதை மட்டும் நீங்க கவனமா செஞ்சிட்டீங்கன்னா, கவலைப்படாம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழக்கூடிய யோகத்தை உங்களுக்கு இந்த புத்தாண்டு உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாழ்க நலமுடன், வெற்றி என்றும் உங்களுடன். கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடகத்தை பத்தி பேசினாலேம்மா நிறைய கடகராசி அன்பர்கள் போடுவாங்க, உயிர் மட்டும்தான் மேடம் மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சோம், நாங்கெல்லாம் ஏன் வாழறோம்னே எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி போடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாமா, அஷ்டமத்து சனியில கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாதுமா. நிறைய கடகம் வந்து பாத்தீங்கன்னா வேலை இழந்தாங்க. 15 வருஷமோ 20 வருஷமோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்குறாங்களா. இந்த சாஃப்ட்வேர்னு இல்லம்மா, பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கூட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸை தூக்கிட்டு ஃப்ரெஷர்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கப்பட்ட கடகம் ரொம்ப ஜாஸ்தி. சமுதாயத்துல செய்யாத தப்புக்காக ஒரு அசிங்கம், அவமானம், தலைக்குடிவு, அவப்பேர் சந்திச்ச கடகம் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப சமீபமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கடகராசி அன்பர் சொல்றாரு, நம்ம பேர் எல்லாம் சொல்லக்கூடாது, எத்திக்ஸ் இல்லையா, பேரு ஊர்ல வேண்டாம், இன் ஜெனரல் சொல்றாரு. அவர் வந்து ஒரு ஆசிரியர் பணி செஞ்சிருக்காரு, தலைமை ஆசிரியர். ஒரு சின்ன பிள்ளை கிட்ட தப்பா நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவரை ட்ராப் பண்ணி, புரியுதுங்களா,
தேவையில்லாம அவரை ட்ராப் பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவங்க வீட்டுல பெரிய லெவல்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு குடும்பத்தையே விட்டு தனியா நிக்கிறாரு. இப்ப அந்த மாதிரி செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம் அவமானம் அவப்பேர் சந்திச்ச கடகம் எத்தனையோ உண்டுமா. அதுக்கும் மேல சமுதாயத்துல அவங்களுக்கு இருந்த மரியாதை அப்படின்றது அப்படியே நிறைய கடகத்துக்கு முற்றிலும் காணாம போச்சு. மரியாதையே இல்லாம போயிடும். மரியாதையே இல்லாம போச்சு. அதுக்கும் மேல உடல் சார்ந்த உபாதைகள் ரொம்ப மிலிட்டரியில இருந்தவங்க நல்ல வந்து போலீஸ்மேன் அவங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ் வீட்டுல உட்கார்ந்தவங்களையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இப்படி கடகம் கஷ்டப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் மொத்தத்தையும் உங்ககிட்ட இருந்து புடுங்கினார். அஷ்டமத்து சனியா வந்து அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் எதெல்லாம் சனி பகவான் உங்ககிட்ட இருந்து புடுங்கினாரோ அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறாரு. கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனியா இருந்தவன் இப்ப பாக்கிய சனியா வந்திருக்கான். ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பாக்கியங்களை வாரி வழங்க போறார். கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானமா காத்துட்டு இருங்க. எவ்வளவோ பாத்துட்டீங்க, கொஞ்சம் காத்துட்டு இருங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லாமா. அதே மாதிரி 8ல ராகு. இப்போ ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணுமா. என்ன அப்படின்னா 8ல ராகு அப்படின் போது 12ஆம் மாசம் வரைக்கும் அவர் 8ல தான் இருப்பார். 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு. அப்ப 8ல இருக்க ராகு நல்லது மட்டும்தான் நிறைய செய்வான், கெட்டது ரொம்ப கம்மி. திடீர் தன பிராப்தி, திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம் இப்படி எல்லாம் கொடுப்பான். ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னாமா இப்ப சமூக வலைத்தளத்துல பெரிய தலைவர் கடகத்தை கூட நம்ம பார்த்திருக்கோம். அவரோட பர்சனல் லைஃப் வச்சு அவரை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணாங்க. இப்ப விஜய் சார் கடகம் தானே, எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி அவரை எவ்வளவு டவுன் பண்ணி எவ்வளவு டம்ப் பண்ணி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட சுய ஜாதகமும் அதுக்கு ஒரு காரணம். இது நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களோட பர்சனல் விஷயத்த வெளியே கொண்டு வந்து அவங்க கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறது. ஓரளவுக்கு அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியும். நல்ல தலைவர் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னா நலமகாராஜாவை திருப்பி பிறக்கணும், ராமச்சந்திரமூர்த்தி திருப்பி பிறக்கணும் இல்லைங்களா. அப்படி அவங்களோட பர்சனல் விஷயத்த நல்ல கணவனே இல்ல அவர் எப்படி நல்ல தலைவர் ஆக முடியும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே பலவிதமான சர்ச்சைகளுக்கு ஆளானாங்க. அது என்னென்ன கடகம் 8ல இருக்க ராகு, புரியுதுங்களா. 8ல இருக்க ராகு இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா புரட்டி போடுவான், கிளறுவான். நம்மளுக்கு அதுக்கும் மேல இது என் சொந்த விஷயம், நீ தலையிடாத அப்படின்னா முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா. அந்த மாதிரி சோசியல் மீடியால நிறைய மீடியால இருக்க பீப்புள்ஸ் வெளியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சமுதாயத்துல மீடியால இல்லாத பர்சன்ஸோ அவங்க சார்ந்தவர்கள் கிட்ட அசிங்கம் அவமானம் பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அதே மாதிரி 2ஆம் பாவத்துல கேது. கடகம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட உருகி பழகக்கூடியவங்க. எனக்கு ஃபேமிலி தான் என்னோட ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி அப்படின்னா காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம் தாயினுடைய பாவம். அப்ப கடகத்துக்கு அந்த இன்பில்ட்டாவே ரொம்ப பாசம் அப்படின்றது உண்டு. ஆனா அஷ்டமத்து சனியில அவங்க பாத்துட்டாங்க என் கணவன் யாரு, என் புருஷன், அதாவது என் புருஷன் யாரு, என் புருஷனோட அப்பா யாரு, என் புருஷனோட அம்மா யாரு, அதாவது என் மாமியார் யாரு, என் மாமனார் யாரு, என் நாத்தனார் யாரு, என் பொண்ணு மாதிரி பார்த்த என் நாத்தனாரு. ஆனா அந்த பொண்ணு எப்படி ஒரு விஷமா இருந்துச்சு, அதுக்கும் மேல நான் பெத்த பிள்ளைங்க யாரு அப்படின்றத பாத்துட்டாங்க. அப்ப வீட்டோடவே இருந்தாலும் பெருசா வந்து மனசு அவங்க கூட யாரு கூடயும் லைக் இல்ல அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்களோட கடமையை அவங்க பெர்ஃபெக்டா செய்வாங்க. வீட்டோட தான் இருக்கேன், யாரு கூடயே மனசு வந்து பெருசா ஒன்ற மாட்டேங்குது, இதுதான் வாழ்க்கைன்றதை நான் புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு நிறைய கடகத்துக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டு கரன்சிஸ கையாளுறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படி நடக்குமா. அதுக்கும் மேல குரு பகவான் அவங்க சுயஸ்தானத்துல தான் உச்சம் பெற்று அமர்றாரு 6ஆம் மாசத்துக்கு மேல. அப்ப எவ்வளவோ பட்டுட்டோம், நாங்க தெளிவாயிட்டோம், ரொம்ப தெளிஞ்ச நீரோட போல எங்க மனசு வந்துடுச்சு அப்படின்னாலும் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய கடகத்துக்கு உண்டு. சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில் அவங்க இப்ப போறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நல்லா படிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டரா இருப்பாங்க. இந்த காலகட்டம் எனக்கு பிலிம் மேக்கிங் ரொம்ப பிடிக்குதுங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஓனரா இருப்பாங்க. ஒரு லாஸ்ட் வந்து இன்னொரு பர்சன் பேசினாரு. அவர் வந்து பெரிய ஃபேக்டரி வச்சுட்டு இருக்காரு, பெரிய இண்டஸ்ட்ரி ஓனர். அவர் இப்ப பிலிம் மேக்கிங் நான் போலாமா, அவரோட சுய ஜாதகத்தை பார்க்கும்போது போலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. போலாம் சார், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னேறணும் நீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நிறைய கடகம் கேட்பாங்க, புரியுதுங்களா. அவங்களுக்கு அந்த வாஞ்சை வரும், சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபீல்ட்ல போறதுக்கான வாஞ்சை வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேர்க்கையில ரொம்ப கவனம் வேணும். சின்ன சின்ன விஷயம் நம்ம சொல்றது கவனமா இருக்காங்க அப்படின்னு நிறைய ஏமாந்துட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆமா, இதுக்கு மேல ஏமாறாதீங்க. இதுக்கு மேல எல்லாரையுமே மனதளவுல ஒன்றிக்காதீங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்றதம்மா சொல்றோம். கடகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தோறும் வழிபாடு அப்படின்றது பண்ணலாம். ஒண்ணு பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடு பண்ணலாம். இல்ல அந்த பௌர்ணமியில நம்ம மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல, செப்பு பாத்திரத்துல நம்ம வந்து தண்ணி வைக்கணும். இல்லைன்னா வெள்ளி பாத்திரம் வைக்க முடியாது, சேஃப் இல்ல. ஒரு செப்பு பாத்திரம் ஒரு சின்னதா வாங்கிட்டு அதுல தண்ணி வச்சிடணுமா. அந்த சந்திரனோட பிம்பம் அதுல தெரியற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் காலையில முடியும் அப்படின்னா பௌர்ணமி
ஒளி நம்ம மேல படுற மாதிரி மொட்டை மாடியில இருக்கிறது, பீச்ல இருக்கிறது, ம். சேஃபா பாத்துக்கணும். அந்த பௌர்ணமியினோட ஒரு வெளிச்சம், நிலவனோட ஒளி நம்ம மேல படும்போது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்குமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பௌர்ணமி தோறும் அம்பிகையை வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா மேம். அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ ஆண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள்: 2இல் கேது, அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் ராகு சந்திரன், 9இல் தங்களுக்கு சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், 9ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுகள் வரலாம். கடகராசி பெண்கள் கணவரிடம் சண்டை போடுதல் கூடாது, எதிர்த்து பேசுதல் கூடாது, வார்த்தைகளில் கவனம் தேவை. சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். குடும்பத்தில் வரவு செலவில் கவனம் தேவை. வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். சிறு விபத்து உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. ஆக வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விபத்து உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. சுபகாரிய தடைகள் உண்டாகும். கடினமான முயற்சியின் பேரில் தான் சுபகாரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனமாக இருத்தல் வேண்டும். உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். வீண் பழி சொற்கள் வரலாம். கடகராசி பெண்களுக்கு புகழுக்கு களங்கம் ஏற்படும். ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனமாக இருங்கள். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைப்பதில் தடைகள், தாமதங்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. இந்த நேரத்தில் தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம். அகலக்கால் வைத்தல் கூடாது. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையலாம். கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு பொருட்கள் தேக்க நிலை அடையலாம். தாங்கள் திட்டமிட்டு வியாபாரத்தை செய்வது மிகவும் கடினம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு ஓரளவு நன்மைகள் கிடைக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஒப்பந்தங்கள் வந்து சேரும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது, உரங்கள் கிடைக்கும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். மாணவியர்களுக்கு நன்மைதான். படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பீர்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள், பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஆக கடகராசி அன்பர்களுக்கு படிப்பு நன்றாக இருக்கும். பெண்களுக்கு ஓரளவு நன்மைதான். பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுக்கிரன், சந்திரன் சாதகமாக இருப்பதால் ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் மிகவும் கவனம் தேவை. சிறு விபத்து உண்டாக வாய்ப்பு. தினமும் பகவத்கீதை படியுங்கள், சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள், ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். மற்றபடி இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு, இந்த தமிழ் புத்தாண்டுல யாரு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கிறாங்கன்றதுதான். கடகராசி நேயர்கள். கடகராசி அப்படின்னாலே தாயுள்ளம் கொண்டவர்கள், ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அப்பாவியானவங்களும் கூட. சில நேரங்கள்ல ரொம்ப கோபக்காரவங்களாவும் இருப்பாங்க. சோ கடகராசிக்காரவங்களுக்கு
இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க யார வந்து அதிர்ஷ்ட தேவதைகளா இல்ல யாரு அன்பா அரவணைச்சு பாத்துக்கணும், யாரால உங்களுக்கு நன்மை நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோர்கள் தான். கடகம் என்னதான் தாயுள்ளம் கொண்ட ஒரு ராசியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல பெற்றோர்களை மீறி எதுவும் செய்யாம இருக்கிறது, பெற்றோர்களோட மாணவர்களா இருந்தா பெற்றோர்கள் சொல்ற அறிவுரைகளை கேட்கறது, பெரியவங்களா இருந்தாலுமே பெண் மகளா இருந்தாலும் மகனா இருந்தாலும் சரி, பெற்றோர்களோட அறிவுரைல வந்து கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பலன்களை வந்து இந்த காலகட்டத்துல கொடுக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களா இருந்தா மாணவர்களிடம் ரொம்ப ஒரு அன்பா நல்லபடியா நடந்துக்கிட்டா மாணவர்களால உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமையுது. அறிவுரையாளர்கள் உங்களுக்கு ஒரு பர்சனலா வந்து இதை பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இப்போ அரசியல்ல இருந்தா அதுக்கேத்த மாதிரி, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட நீங்க கரெக்டான அந்த அறிவுரையை வாங்கி நீங்க அதை அப்ளை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல டேர்ன் ஓவர், ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசியலா இருந்தா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க பயன்படுத்தி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய, வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமா அமையுது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, அப்போ நம்ம அன்பானவர்களையும் கூட வச்சுக்கிறோன்றதுதான் இந்த காலகட்டம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ கடகராசினியர்கள் பெற்றோர்களிடம் பெற்றோர்கள் தன்னோட மாணவர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிசினஸா இருந்தா பிசினஸ்க்கு, பொலிட்டிஷியனா இருந்தா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்களோட கோச், அவங்களோட டீச்சர்ஸ், அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் தன் மேல அளவு கண்ட அன்பு இருக்கிறவங்க கிட்ட இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு ஏஞ்சல்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அருகாமையும் அவங்களோட அறிவுரைகளையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். ஸோ அதை நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்க. ஸோ கடகராசி நேயர்கள் வந்து இந்த புத்தாண்டுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பௌர்ணமி அன்று அம்பாளோட தரிசனம் பண்றது, பூஜைக்கு கொடுக்கறது, அதாவது அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி அன்னதானம் பண்றது, பௌர்ணமியோ அமாவாசையோ அன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றது, அநாத ஆசிரமங்களுக்கு போய் உணவு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல சுபிக்ஷமான பலன்களை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி நீர்மோர் பந்தல், இந்த வெயில் காலகட்டம் இல்லையா, சோ உஷ்ணமான காலகட்டத்துல சோ நீர்மோர் பந்தல் போட்டு மோர் கொடுக்கறது, பானகம் கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை செய்யும் கடகராசிக்காரவங்களுக்கு. அதே மாதிரி ஆதரவே இல்லாதவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை பேசுறது, ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்க கிட்ட ஆறுதலா பேசி அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதை செஞ்சு கொடுக்கறது, இது எல்லாமே வந்து கடகராசிக்கு மிகவும் அற்புதமான பலன்களை வந்து இந்த காலகட்டத்துல கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே வந்து முக்கணியான மா பலா வாழை
அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வை படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கடகராசி நேயர்களே, இந்த பராபவ வருடமானது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனையை சரி செய்து அதனால் நிம்மதி அடைய போறீங்க. மிகவும் தெளிவான எண்ணத்தோட இருக்க போறீங்க. ஏன்னா இந்த உங்க ராசிக்காரங்க நீங்க வந்து இருக்க போய் தான் தான தர்மம்ங்கிற அளவுக்காவது இந்த உலகத்துல இருக்குது. அந்த அளவுக்கு அன்பு உள்ளம் கொண்டவங்க நீங்க. நிறைய பேர் பாருங்க தான தர்மம் பண்ணியே வந்து ரொம்ப நொடிச்சு போயிருப்பீங்க. ஆனா புலம்புவீங்க, நான் அப்ப எல்லாத்துக்கும் பண்ண இதெல்லாம் செஞ்சேனே, எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கே, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வரணும், எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இதை பாருங்க, உங்களால முடிந்த அளவுக்கு இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களால வந்து பேச்சுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். இந்த வருடம் ஆரம்பத்திலே பாருங்க 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்ப நிறைய வந்து உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய தவறுகளையுமே வந்து நீங்களா மனசுக்குள்ளேயே போட்டு சரி பண்ணணும் பார்க்கணும். 4 பேர்ட்ட நீங்க சொன்னீங்கன்னா அதுவே உங்களை பற்றிய தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. பேச்சுல ரொம்ப நீங்க கவனமா இருந்துக்கங்க. குடும்பத்துல உங்க வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா மதிப்பு கொடுத்தாலும் உங்களை பற்றிய ஒரு அதிருப்தியான எண்ணங்கள் அதிகரிக்கும். அப்ப நீங்க வந்து குடும்பத்தார்களை நீங்க வந்து ரொம்ப நீங்க வந்து அனுசரிச்சு போகணும். அப்படி இருக்கிறப்பதான் இந்த வருடத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் வராம இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இப்ப இந்த கடகராசியை சேர்ந்த விவசாயம் பாக்குறவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து நல்ல அதிகமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது. வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க, அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்க ராசி அதிபதியே பாருங்க இந்த வருடம் ஆரம்பத்திலேயே வந்து 8ஆம் இடத்துல ராகு கூட சேர்க்க. அப்ப வண்டி வாகனத்துல கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நண்பர்கள் வழியில் உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய வருடம் இந்த வருடம் வந்து. அப்ப நண்பர்கள்ட்ட ரொம்ப நீங்க வந்து கவனமாக இருக்கணும். அதுவும் போக புதிய நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை பார்க்குறவங்க அலுவலகத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு அந்த அலுவலகத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா பாருங்க போறதுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கும். ஏதோ கடனுக்காக வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சவங்க அந்த அலுவலகத்துக்கே வேலைக்கு சேர்ந்து நீங்க அதே இது பாருங்க ரொம்ப ஆர்வமாக அந்த கம்பெனிக்கே வேலைக்கு போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. இப்ப கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே பாருங்க நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இது வரைக்கும் வந்து யாரெல்லாம் வந்து அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு இந்த வருடத்துல கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு நன்மை தரும் ஆண்டாகத்தான் இந்த வருடம் இருக்கிறது. சில பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பாருங்க அங்க ஏதோ பிரச்சனை வந்து தடையாகிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப இந்த வருடத்துல இருந்து அதுக்குண்டான வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். நீங்களும் போய் நீங்க ஆனா போய் கேட்கறத போய் சண்டை சத்தம் இல்லாம நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு தாய் வழி சீதனங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடைபெற்ற திருமண பாக்கியம் கூடி வரும் உங்களுக்கு வந்து. இதனால பாருங்க உங்க வீட்டுல உள்ளவங்க யாராவது கடகராசிக்காரங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள பெண் குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்வதற்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்குது. கடகராசியில் பிறந்த மாணவர்கள் பள்ளியில் படிக்கிறவங்க கல்லூரியில் படிக்கிறவங்களுக்குமே பாருங்க சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து பள்ளியை விட்டு வேற பள்ளிக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுவும் போக நீங்க வந்து பசங்களாக இருந்தீங்கன்னா பொண்ணுகளால பிரச்சனை வரும். பொண்ணுகளாக இருந்தீங்கன்னா பசங்களால் பிரச்சனை வந்து அந்த கல்லூரியிலோ அந்த பள்ளியிலேயோ படிக்க முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நீங்க வந்து பள்ளிக்கு போறப்ப கல்லூரிக்கு போறப்ப ரொம்ப கவனமா போகணும். படிப்பை தவிர வேற எந்த விஷயத்திலயுமே நீங்க வந்து கவனம் செலுத்தவே கூடாது. கடகராசியை சேர்ந்தவங்க நீங்க வந்து கால்நடை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பசுமாடு வளர்க்கக்கூடிய பாக்கியம் நல்லா இருக்குது. அதனால உங்களுக்கு அதிகமா லாபத்தை வந்து நீங்க வந்து பெறக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த வருடம் இருக்குது. உங்களால முடிந்த அளவுக்கு உங்க வீட்டுல வந்து நீங்க டெய்லி வர்றவங்களுக்கு முதல்ல வந்து தண்ணீர் கொடுங்க. ஏன்னா உங்களை பற்றிய கந்திஷ்டி அதிகமா இருக்குது. உங்களை சுற்றி உள்ளவங்களே பாருங்களேன் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த வருடம் முழுவதுமே இருக்கும். அப்ப கந்திஷ்டி அதிகமாக படக்கூடிய ராசியும் நீங்க தான் இந்த வருடத்துல வந்து. அதனால நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தினந்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஆலய ஒண்ணு விநாயகர் செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, மாசத்துக்கு ஒரு நாளாவது இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது
அம்மன் வழிபாடு திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு நீங்க போயிட்டு வரணும். அங்க போய் அங்குள்ள முறைப்படி தேங்காய் பழம் உடைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஆலயத்திலேயே போய் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதோடய உங்க நட்சத்திர வாரணைக்கு போகணும். போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே மிகவும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும்.